புத்திசாலி பெண்ணும் ராட்சத பூதமும். ஒரு காலத்துல அழகர், சிந்தாமணி அப்படின்ற கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு வள்ளி அப்படின்ற ஒரு மகள் இருந்தாள். அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணாவும், அப்பா அம்மா சொல் பேச்ச தட்டாத பொண்ணாவும் இருந்தாள். இவங்க ஒரு வட மாநிலத்துல இருந்தாங்க. அங்க சோளகதிர தான் எல்லாரும் விவசாயம் பண்ணுவாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை ரொம்ப அமைதியா சந்தோஷமா போயிட்டு இருந்தது. என்ன சிந்தாமணி வள்ளி, 2 பேரும் காலையில இவ்ளோ தாமதமா கிளம்புறீங்க? இப்படி கிளம்புனா நம்ம எங்க போய் விவசாயம் பண்றது? இனிமேலெல்லாம் சீக்கிரமா எந்திரிச்சு வாங்க. நான் ஒன்னும் பண்ணலங்க. உங்க செல்ல பொண்ணு தான் இவ்ளோ லேட் ஆக்கிட்டா. நான் காலையிலேயே எல்லாம் சமைச்சு வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்க பொண்ணுனால தான் லேட்டு. அவளை கேளுங்க. என்னம்மா வள்ளி, நீ எவ்வளவு புத்திசாலி பொண்ணா இருப்ப? இவ்வளோ லேட்டா கிளம்பலாமா? அங்க பறவைகள் எல்லாம் வந்து நம்ம நிலத்தை நாசம் பண்ணிடுமா? காலையில சீக்கிரம் நம்ம போகணும்ல. இல்லப்பா, இன்னைக்கு கொஞ்சம் அசதியா இருந்தது. அதனால தான் நான் கிளம்ப லேட் ஆயிடுச்சு. இனிமேல் நான் சீக்கிரமா கிளம்பி முதல் ஆளா உங்களோட வந்துடுறேன்ப்பா. இப்படியே 3 பேரும் அந்த விடியற்காலையிலேயே எந்திரிச்சு சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு விவசாய நிலத்துக்கு போயிருவாங்க. இருட்டு ஆகுறவர நிலத்துல வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. இவங்க வாழ்க்கை இப்படியே ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள், அம்மா அம்மா, நான் அடுத்த வருஷத்துல இருந்து படிக்க போகணும்லம்மா. அதனால நம்ம இந்த தடவை சோளக்கதிரை நல்லா விளைய வைக்கணும். அப்பதான் என் படிப்புக்கு அதிலிருந்து கொஞ்சம் சேர்த்து நம்ம பணம் கட்ட முடியும். ஆமா வள்ளி, நம்ம இந்த தடவை விவசாயத்தை நல்லபடியா பார்க்கணும். நீ அடுத்த வருஷத்துல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போயே ஆகணும். அதனால சோளக்கதிரை நல்லா விளைய வச்சு நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு போக மத்த எல்லாத்தையும் வித்தாதான் நம்ம வீட்டு செலவுக்கும் உன் படிப்பு செலவுக்கும் சரியா இருக்கும். ஆமாம்மா, நானும் தினமும் உங்க கூடவே வந்து பறவையெல்லாம் எதுவும் பண்ணாம பாத்துக்கிறேன். ஆமா ஆமா வள்ளி, நீயும் கூட வந்தா நல்லா இருக்கும். தினமும் நாம இதே மாதிரி போய் விவசாய நிலத்தை பார்த்துக்கிட்டாதான் இந்த வருஷம் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். 2 பேரும் இப்பவே பள்ளிக்கூடம் போறது, சோளம் விளைய வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் பேசுறீங்களா? சரி சரி, அதெல்லாம் அப்பா பாத்துக்கிறேன் வள்ளி. நீ நல்லா படிக்கணும். நம்ம ஊர்லயே நீதான் முதல் மாணவியா வரணும், சரியா? ஆமா வள்ளி, இங்க எவ்வளவு அறிவா புத்திசாலி பொண்ணா இருக்கியோ அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல போய் நல்லா படிச்சு முதல்ல வரணும். இங்க விவசாய நிலம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், சரியா? சரி, சிந்தாமணி வள்ளி 2 பேருக்கு சொல்றேன். நாளையிலிருந்து நம்ம திரும்ப சோளத்தை விளைய வைக்கணும். அதனால காலையிலே லேட் பண்ணாம சீக்கிரமா கிளம்பிருங்க, சரியா? இந்த வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாகணும். இப்படி 3 பேரும் இந்த வருஷம் விவசாயத்தை நல்லபடியா பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு 2 பேரும் இவ்ளோ சீக்கிரமா கிளம்பி நிக்கிறீங்க. பரவாயில்ல, வாங்க போலாம். ஆமாங்க, இன்னைக்கு நானும் வள்ளியும் ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சு எங்க வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. வாங்க போயிட்டு வரலாம். 3 பேரும் கிளம்பி போனாங்க. நிலத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அவங்க சோளத்தை பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் போகுது. தினமும் காலையில வயலுக்கு போய் அங்கே விவசாய நிலத்தில் இருக்கிற எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு சாயந்தரம்தான் வீட்டுக்கு வருவாங்க. கொஞ்ச நாள் போச்சு. அவங்க நினைச்ச மாதிரி சோளக்கதிரும் நல்லாவே வளர ஆரம்பிச்சிச்சு. சிந்தாமணி வள்ளி, 2 பேரும் பாத்தீங்களா? போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம சோளக்கதிரெல்லாம் எவ்வளோ பரவாயில்லாம வளர்ந்துருக்கு. ஆமாப்பா, போன வருஷம் நிறைய பூச்சியா இருந்தது. அதனால நமக்கு மகசூல் எல்லாம் கம்மியா இருந்தது. இந்த வருஷம் நம்ம முன்னாடியே அதை பார்த்து சரி பண்ணதுனால நல்லா வந்திருக்குப்பா. ஆமா ஆமா, இந்த பறவைங்க கொக்கு விலங்குன்னு எல்லாத்துக்கிட்ட இருந்தோம் இந்த விளைச்சலை காப்பாத்தி அதை விளைய வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயாச்சு. இனிமேல் கொஞ்சம் பிரச்சனை இல்ல. ஆமா சிந்தாமணி, இனி நாள் முழுக்க இங்கேயே இருக்க தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதை நானே பண்ணிக்கிறேன். நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. அடிக்கடி நம்ம வந்து பார்த்துக்கிட்டாவே போதும். இப்படியே சோளக்கதிர் நல்லா வளர்ந்ததை நினைச்சு சந்தோஷமா இருந்தாங்க. அடிக்கடி அங்க போய் வயலெல்லாம் பார்த்துப்பாங்க.
அழகர் மட்டும் தினமும் வயலுக்கு போய் தண்ணிய திறந்து விடறது, செடிகளுக்கு வேலி போட்டு அதை பாத்துக்கிறதுன்னு மத்த எல்லா வேலைகளையும் கவனிச்சுக்கிட்டாரு. என்னங்க, இந்த தேதியிலெல்லாம் நம்ம சோள செடிகள்லாம் கதிர் துளிர் விட்டு வந்திருக்கணுமே. எல்லாமே நல்லபடியா வந்திருக்கா? ஆமா சிந்தாமணி, போன வருஷம் இந்த தேதியிலெல்லாம் நமக்கு சோளக்கதிரே வரல. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் லேசா சீக்கிரம் வந்திருக்கு. அப்படின்னாப்பா நாளைக்கு நாங்களும் வர்றோம். 3 பேரும் போய் நம்ம நிலம் எப்படி இருக்குன்னு பாப்போம். இப்படியே அடுத்த நாள் 3 பேரும் கிளம்பி தங்க நிலம் எப்படி இருக்குன்னு பார்க்க கிளம்புறாங்க. ஆனா அங்க போனவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா நல்லா வளர்ந்திருந்த உங்களுடைய சோழ செடியெல்லாம் காணாம இருந்துச்சு. பாதி பாதி பிடுங்கி கீழே போட்டு எல்லாமே ரொம்ப பாழா போய் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க வயல் நிலத்துல பெரிய பெரிய காலடி தடங்களும் இருந்துச்சு. என்னங்க இது, நம்ம நிலத்தை ஏதோ விலங்குகள் வந்து இப்படி ஆக்கியிருக்கு. இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சது எல்லாம் வீணா போச்சு. இப்ப நம்ம என்னங்க பண்றது? எனக்கும் தெரியல சிந்தாமணி. நேத்து வரை இந்த இடத்துல சோள கதிர்கள் எல்லாம் நல்லா வளர்ந்துருந்துச்சு. நான் தான் சொன்னல, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. காலடி தடம் வேற பெருசு பெருசா இருக்கு. எந்த விலங்கு இப்படி வந்து பண்ணுச்சுன்னு தெரியலையே. இப்ப நம்ம என்னங்க பண்றது? நமக்கு சாப்பாட்டுக்கும் எதுவும் இல்லை. பிள்ளைய படிக்க அனுப்பணும்னு நினைச்சோம், அதுக்கும் எதுவுமே இல்லாம இப்படி ஆயிடுச்சு. ஒரே நாள்ல நம்ம எல்லாத்தையுமே இழந்துட்டோமேங்க. அப்பா கவலையே விடுங்க, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. அந்த யோசனைப்படி பண்ணணும்னா இனிமேல் நம்ம நிலமும் பாலாகாது. நம்ம நிலத்தை யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பதிலா நமக்கு நல்ல கொழுத்த விலங்குகளோட கறியெல்லாம் கிடைக்கும். அப்படியா? என்ன யோசனைமா? என்ன நீ இப்பவே சொல்லுமா. அப்பாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப கவலையா இருக்கு. அது ஒன்றும் இல்லப்பா, நம்ம நிலத்துக்கு வர்ற வழியில பக்கத்திலேயே ஒரு பெரிய குழிய தோண்டுங்க. அந்த குழிய இலைத்தலைகளை வச்சு குழி தெரியாத மாதிரி மூடிருங்க. அப்போ இங்க வந்து இந்த சோளக்கதிர்களை எல்லாம் சாப்பிட வர்ற மிருகங்கள் எல்லாம் அதுக்குள்ள விழுந்துருங்க. அப்போ நாம அந்த மிருகங்களுடைய கறியையும் எடுத்துக்கிறலாம், நமக்கு சாப்பாடும் கிடைக்கும். அது போக அந்த கறியை மற்றவங்களுக்கு வித்தோம்னா அதிலிருந்து நமக்கு காசும். நீ சொல்ற மாதிரி நடந்தா நமக்கு நல்ல லாபம்தான். நம்ம சீக்கிரமே நல்லா சம்பாதிச்சிடலாம். ஆனால் இவ்வளோ பெரிய காலடி தடம் எந்த மிருகத்துக்கு இருக்குன்னு நம்ம வள்ளி சொல்ற மாதிரி அந்த குழிய தோண்டி பார்த்தாதான் இங்க யாரு வந்திருக்கா, என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரிய வரும். சரிம்மா வள்ளி, நான் நாளைக்கே இங்க நல்ல குழியா தோன்றேன். இப்ப எந்த கவலையும் இல்லாம நம்ம போவோம். நல்லதே நடக்கும். இப்படி 3 பேரும் நாளைக்கு பாத்துக்கலான்னு போறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே யார்கிட்டயும் சொல்லாம குழிய தோன்றதுக்காக அழகர் கிளம்பி போனாரு. வயலுக்கு வர்ற வழியிலேயே சீக்கிரம் ஒரு பெரிய குழிய தோண்டினாரு. அவரு அந்த குழிய தோண்டிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ காலடி சத்தம் கேட்கிறத பாக்குறார். என்னன்னு பார்க்கணும் போல இருக்கு. அந்த பக்கம் ஒரு ராட்சத அளவுல இருக்கிற பூதம் நடந்து வருது. அத பார்த்த அழகரு ரொம்ப பயந்துட்டாரு. அந்த பூதமோ அழகர் கிட்ட வந்தது. யாருப்பா நீ? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் பேர் அழகனுங்க. இது எங்க நிலம். நான் இங்க ஒரு குழிய தோண்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இங்கே எங்க சோள கதிரை நாங்க விவசாயம் பண்ணியிருந்தோம். கதிர்களெல்லாம் நல்லா வர நேரத்துல ஏதோ ஒரு விலங்கு வந்து பாதி பாதியா சாப்பிட்டுட்டு பாதியை கொஞ்சம் அழிச்சு போட்டுட்டு போயிடுச்சு. அதனால அந்த விலங்கை பிடிக்கிறதுக்காக இப்படி. பரவாயில்லையே, நல்ல யோசனையா இருக்கே. சரி சரி, அப்படின்னா நான் சொல்றதையும் நீ பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நானும் நிலத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நாசமாக்கி விடுவேன். சரியா? ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. நீ இப்ப விலங்குகளை பிடிக்க போட்டிருக்க இந்த குழியில ஆண் விலங்குகள் விழுந்தா அது உனக்கு. ஆனா பெண் விலங்குகள் விழுந்துச்சுன்னா அதை நீ என்கிட்ட கொடுத்துடணும். சரியா? நானும் இங்க தினமும் வந்து பார்ப்பேன். நைட்டு நேரத்துல எந்த விலங்குகள் இங்க வந்தாலும் அதுல ஆண் விலங்குகள் உனக்கு, பெண் விலங்குகள் எனக்கு. சரிதானே? சரிங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ என் நிலத்தை மட்டும் எதுவும் பண்ணிடாத. இப்படி அழகர் கடைசியா அந்த குழியெல்லாம்
இலை தலைகளை வச்சு மூடி விட்டுட்டு சோகமா வீட்டுக்கு கிளம்புனாரு. என்னப்பா குழிய தோண்டிட்டு வரேன்னு எங்களுக்கு முன்னாடியே போனீங்க, இப்ப என்னடான்னா ரொம்ப சோகமா வரீங்க. ஆமா ஆமா, எவ்ளோ பெரிய குழிய தோண்டுனாருன்னு தெரியல. அவருக்கு அந்த கதிரையெல்லாம் சாப்பிடவும் அந்த விலங்குகள் மேல ரொம்ப கோபமாயிடுச்சு. அதான் காலையில எந்திரிச்சு போயிட்டு வந்திருக்காரு. குழிய தோண்டுனது என்னமோ ரொம்ப களைப்பா தான் இருக்கு. ஆனா அங்க நடந்தது கேட்டா இன்னும் பயமா இருக்கு. அப்படியா? அப்படி என்னப்பா நடந்துச்சு? அது அப்பா அங்க குழிய தோண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான காலடி சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு நான் பார்த்தா அங்கு ராட்ச அளவுல ஒரு பெரிய பூதம் வந்து நின்னுச்சு. அந்த பூதம் நீ என்ன பண்ற என்னன்னு கேட்டுச்சு. நானும் நடந்ததை சொன்னேன். அது என்ன சொல்லுச்சுன்னா, இந்த குழியில வந்து மாற்ற ஆண் விலங்குகள் எல்லாம் நமக்கும், பெண் விலங்குகள் மாட்டினா அதை அது எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணினது போச்சுன்னு அந்த குழியையாவது வெட்டி வச்சு விலங்குகளை வச்சு சம்பாதிக்கலான்னு நினச்சா, அதுலேயும் அந்த பெண் விலங்குகள் எல்லாத்தையும் அந்த பூதத்துக்கு கொடுக்கணுமா, இல்லைனா எல்லாத்தையும் சாப்பிட்டுவேன்னு சொல்லுச்சு. நானும் பயத்திலேயே சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்பா, அந்த மிருகம் சரியான முட்டாள் மிருகமா இருக்கும் போலப்பா. அதுக்கு எந்த விலங்குகளும் கிடைக்க போறதில்ல. நீங்க வேணா பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. இப்படி அடுத்த நாள் காலையில வேகமா போனாரு. அந்த பூதமும் சரியான நேரத்துக்கு அந்த வயலுக்கு வந்துடுச்சு. பரவாயில்லையே, சரியா வந்துட்டியே. சரி, இன்னைக்கு யாருக்கு லக் அடிச்சிருக்குன்னு பாப்போம். சரிங்க, இந்த குழிக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஏதோ விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இலைகளெல்லாம் கீழே விழுந்திருக்கு. இப்படி அவங்க குழிக்குள்ள பார்க்கும் பொழுது அங்க ஒரு ஆண் பன்னிக்குட்டி மாட்டி இருந்துச்சு. அடடே, நல்ல வேலை. கஷ்டப்பட்டு குழிய தோண்டி அந்த விலங்கோட கரிய அந்த பூதத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சோம். இதுல ஆண் பண்ணி குட்டியே வந்து மாட்டியிருக்கு. சந்தோஷம். அடக்கடவுளே, இன்னைக்கு உனக்கு தான் நல்ல கொழுத்த பன்றிக்குட்டி கிடைச்சிருக்கு. சரி சரி, நான் நாளைக்கு வரேன். இந்த பன்றிக்குட்டியை நீயே எடுத்துக்கோ. சரிங்க, நானே எடுத்துக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். 2 பேரும் திரும்ப வீட்டுக்கு போனாங்க. அந்த பூதம் ரொம்ப சோகமா அங்கிருந்து கிளம்புச்சு. ஆனா அழகரோ ரொம்ப சந்தோஷமா நல்ல கறி கிடைச்சதுன்னு வீட்டுக்கு போனான். என்னப்பா, நான் சொன்ன மாதிரி நமக்குத்தான் கறி கிடைச்சிருக்கும், சரியா? ஆமாம்மா, நீ சொன்னது சரிதான். இன்னைக்கு ஆண் பன்னிக்குட்டி தான் இந்த குழியில விழுந்திருக்கு. அதனால அந்த பூதமும் பார்த்துட்டு ஏமாந்து போயிடுச்சு. அப்பா சந்தோஷமா அந்த பன்னிக்கறியை கொண்டுட்டு வந்துட்டேன். கொஞ்சத்தை வித்துட்டு நல்ல பணம் கிடைச்சிச்சு. கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. ஆமா வள்ளி, நீ எப்படி சொன்ன நமக்குத்தான் கறி கிடைக்க போகுதுன்னு? அப்புறம் அந்த பூதம் ஒரு முட்டாள் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைம்மா. பொதுவாக வேட்டைக்கு என்ன விலங்குகள் வரும்? வீட்டில் இருக்கிற ஆண் விலங்குகள் தான் வரும். அப்போ ஆண் விலங்குகள் தானே அந்த குழிக்குள்ளே மாட்டோம். நான் அதனால தான் சொன்னேன் நமக்கு தான் நல்ல கறி கிடைக்க போகுதுன்னு. அந்த பூதம் சரியான முட்டாள்மா. டெய்லியும் ஏமாந்து தான் போக போகுது. இப்படியே கொஞ்ச நாட்க போச்சு. காலையில விடிஞ்ச உடனே அழகர் வேகமா கிளம்பி போய் பாப்பான். அந்த பூதமும் அங்க சரியான நேரத்துக்கு வந்துரும். அடடே, இன்னைக்கும் ஆண் நரி தான் இந்த குழியில மாட்டியிருக்கு. அப்போ எனக்கு தான் இது சொந்தம். இப்படி தினமும் ஏதாவது ஒரு ஆண் விலங்கு மட்டும்தான் அந்த குழியில மாட்டுச்சு. வள்ளி சொன்ன மாதிரி ஆண் விலங்குகள் வேட்டைக்கு வருவதனால ஆண் விலங்குகள் எல்லாம் அந்த குழியில மாட்டுச்சு. பூதம் ஏமாற்றத்தோடு தினமும் போயிட்டு இருந்துச்சு. எப்படா நமக்கு கறி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருந்துச்சு. ஆனா அதுக்கு தினமும் ஏமாற்றம் தான் கிடைச்சது. அழகர் குடும்பமோ தினமும் ஆண் விலங்குகள் மாட்டுனதுனால நல்ல வருமானம் கிடைத்ததும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது, என்னங்க, இப்ப நம்ம சோள கதிர்கள் எல்லாம் அறுவடைக்கு வந்திருக்குமே, நான் போய் அந்த கதிர்களை எல்லாம் பறிச்சுட்டு வந்துடவா? இன்னைக்கு சோள சாப்பாடு சமைப்போம். நமக்கு கொஞ்சத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மீதிய சந்தையில வித்துட்டு வந்துடுறேன்.
ஆமா ஆமா, இப்ப அது அறுவடைக்கு தயாரா தான் இருக்கு. நான் பார்த்துட்டு வந்தேன். நீ வேகமா போய் அந்த சோள கதிர்களையெல்லாம் பறிச்சிட்டு வந்துரு. ஏன்னா அந்த பூதம் வந்தாலும் வந்துடும். நான் அந்த பூதம் வர்ற நேரத்துக்கு அங்க வந்துடுறேன். கொஞ்சம் சோளம் தானே இருக்கு, அதனால நீ மட்டும் போனாவே போதும். அதாங்க நானும் நினைச்சேன். நான் விடிய காத்தாலேயே போய் அந்த கதிர்களை எல்லாம் பறிச்சுட்டு வந்துடுறேன். அம்மா நீங்க போயிட்டு வேகமா வந்துருங்கம்மா, அந்த பூதம் வர்றதுக்குள்ள. சரிங்க, நான் காலையில கிளம்பி போயிட்டு வேகமாக வந்து விடுகிறேன். அடுத்த நாள் சோளக்கதிரை அறுவடை பண்ண சிந்தாமணி கிளம்பி போனா. பாவம் சிந்தாமணிக்கு அவ கணவன் வெட்டி வச்ச குழி எங்க இருக்குன்னு தெரியாததுனால அந்த குழிக்குள்ள விழுந்துட்டாள். குழிக்குள்ள விழுந்த சிந்தாமணிக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சிந்தாமணி இன்னும் வீட்டுக்கு வரல. அப்பா என்னப்பா, நம்ம அம்மாவை இன்னும் காணோம். அந்த பூதம் எதுவும் வந்து பிரச்சனை பண்ணிருக்குமோ? அம்மாவை பிடிச்சிட்டு போயிருக்குமாப்பா? இல்லம்மா, அந்த பூதம் அப்படி பண்ணாது. ஏன்னா அது வாக்கு மாறாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா சிந்தாமணியை இன்னும் காணோம். ஏதோ ஒன்று சரியில்லை. நம்ம 2 பேரும் இப்பவே கிளம்பி போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஆமாப்பா, அந்த பூதம் வர்ற நேரமும் இதுதானே. அந்த பூதம் அங்க வர்றதுக்குள்ள நம்ம போய் என்ன ஏதுன்னு பாப்போம். அடடே, என்ன சிந்தாமணி, குழிக்குள்ள போய் விழுந்துட்ட. நீ பார்த்து வந்திருக்கலாம்ல. என்னங்க, நான் எப்போதும் வர்ற மாதிரி வந்துட்டேங்க. குழி எங்க இருக்குன்னு எனக்கு அடையாளமே தெரியல. அதனால தான் விழுந்துட்டேன். ஏறி வரவும் முடியல. அதான் நீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கேன். பூதம் வர்ற நேரம் ஆயிடுச்சு. ஆமாப்பா, பூதம் வர்ற நேரம் ஆயிடுச்சுப்பா. நீங்க அம்மாவை சீக்கிரமா தூக்குங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த இடத்துக்கு பூதம் வந்து சேர்ந்துருச்சு. அரடே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஒரு பெண் விலங்கு இந்த குழிக்குள்ள மாட்டிருக்கு. இன்னைக்கு எனக்கு நல்ல சாப்பாடு தான். ஏய் பூதமே, என்ன நீ என் மனைவிய போய் விலங்குன்னு சொல்ற? நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்குன்னு வேற சொல்ற. அவ என்ன விலங்கா? அவளையெல்லாம் நீ சாப்பிட முடியாது. அதெல்லாம் முடியாது. நான் என்ன சொன்னேன்? இந்த குழிக்குள்ள மாற்ற ஆண் விலங்குகள் உன்னோடது, பெண் விலங்குகள் என்னோடதுன்னு சொன்னேன். இத்தனை நாள் நீ எவ்வளவு சந்தோஷமா எல்லா விலங்குகளையும் கொண்டுட்டு போன. இப்போ என்னுடைய இதை மட்டும் இல்லைன்னு சொல்ற. விலங்குகள் எல்லாம் எல்லாருக்கும் தான் பொருந்தும். எனக்கு இன்னைக்கு இந்த உணவு கிடைச்சே ஆகணும். பூதமே, இது ஒன்றும் விலங்கில்ல, என்னுடைய மனைவி. அவளை எப்படி நான் சாப்பிட உனக்கு தர முடியும்? நீ வேணா மற்ற விலங்குகளை கூட எடுத்துக்கோ. நான் உனக்கு வேற ஏதாவது விலங்குகளை கூட கொண்டுட்டு வந்து தரேன். தயவு செஞ்சு என் மனைவியை விட்டுரு. ஆமா, நான் வழி தெரியாம எப்படியோ இந்த பக்கம் வந்து விழுந்துட்டேன். என்னை மன்னிச்சு விட்டுருங்க. என் கணவர் உங்களுக்கு வேற விலங்குகளை கொண்டுட்டு வந்து கொடுப்பார். முடியாது. நான் வாக்கு தவறவே மாட்டேன். நான் என்ன சொன்னேன்? இந்த குழிக்குள்ள விழுகிற பெண் விலங்குகள் என்னோடது தானே சொன்னேன். அதனால எனக்கு இந்த விலங்கு கிடைச்சாகணும். இல்லைன்னா உங்க எல்லாரையுமே நான் சாப்பிடுவேன். இந்த விவசாயம் எல்லாத்தையுமே அழிச்சிடுவேன். ஏன்னா நீ வாக்கு மீறிட்ட. பூதமே, சரி சரி, நீ என்ன சொன்ன? நீ இந்த குழிக்குள்ள விழுந்திருக்க பெண் விலங்குகள் உன்னோடதுன்னு சொன்ன, அப்படிதானே? அப்ப நீ இந்த குழிக்குள்ள இருக்கிற விலங்க எடுத்துக்கோ. அடடா, இவ்வளோ சின்ன பொண்ணா இருந்தாலும் புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிறியே. நன்றி நன்றி, நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே. சரி, நான் இந்த குழிக்குள்ள போய் என்னுடைய சாப்பாடு எடுத்துக்கிறேன். என்னம்மா வள்ளி, இப்படி சொல்லிட்ட? நம்ம அம்மாவை எப்படி நம்ம சாப்பிட கொடுக்க முடியும்? அப்பா இருங்கப்பா, அந்த பூதம்தான் வாக்கு மாறவே மாறாதுன்னு சொல்லுதில்ல. அப்போ இதில் இருக்கிற பெண் விலங்குகளை நம்ம கொடுத்துதானே ஆகணும். நீ எடுத்துக்கோ பூதமே. சரி சரி, எல்லாரும் தள்ளுங்க. நான் போய் என்னுடைய உணவை எடுத்துக்கிறேன். அடடா, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நல்ல உணவு கிடைச்சிருக்கு. இதோ வரேன் உன்கிட்ட. இன்னைக்கு உன்னை ஃபுல்லா சாப்பிட போறேன். என்னம்மா வள்ளி, நீயும் இப்படி சொல்லி நம்ம அம்மாவையே சாப்பிட விட்டுட்டியேம்மா. அப்பா, உங்களுக்கு புரியலையா? அந்த பூதம் என்ன சொல்லுச்சு? வாக்கு மாறவே மாட்டேன்னு சொன்னுச்சுல்ல. இப்போ அந்த குழிக்குள்ள இருக்கிற ஆண் விலங்கு நமக்கு தானப்பா. அப்ப அந்த பூதம் நமக்கு தானே. அடடே, ஆமா வள்ளி. ஏய் பூதமே, இப்போ அந்த குழிக்குள்ள இருக்கிற ஆண் விலங்கு எனக்கு தானே. அப்ப நீ எனக்கு தான். ஆமா ஆமா, எனக்கு அந்த பூதத்தை வெளியில எடுத்துட்டு வாங்கப்பா. நல்லா கறி கிடைக்கும். நம்ம நிறைய கறியை விற்கவும் செய்யலாம். ரொம்ப லாபம். நம்ம பாலா போன நிலத்துக்கு பதிலா இது பல மடங்கு நமக்கு லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அந்த பூதத்தை தூக்கிட்டு வாங்கப்பா. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். நம்ம அம்மா மாட்டிக்கிட்டான்னு எவ்வளவோ சொன்னா, இந்த பூதம் என்ன கேட்டுச்சா? இப்ப நம்ம மட்டும் ஏன் கேட்கணும்? இப்ப இந்த பூதத்தை புடிச்சிட்டு போயிடுவோம். ஐயோ,
நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணா இருக்க. அப்ப வேணும்னே நீ என்ன உள்ள அனுப்பியிருக்க. என்னை விட்டுடுங்க. பூதமே நீதானே சொன்ன வாக்கு மாறவே மாட்டேன் அப்படின்னு. அப்ப நீ எங்களுக்கு தானே சொந்தம். நீ யோசிக்காம உள்ள இறங்குனதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமா, ஏன் தப்புதான். நான் யோசிக்காம இறங்கிட்டேன். என்னை எப்படியாவது விட்டுருங்க. எதுவும் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் முடியாது. நாங்க சொன்னப்ப நீ கேட்கவே இல்லையே, அதனால உன்னை விடமாட்டோம். சரி சரி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன். எனக்கு எந்த பெண் விலங்கும் வேணாம், ஆண் விலங்கும் வேண்டாம். என்னை விட்டா மட்டும் போதும். இனிமேல் இந்த பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். இப்படி சொல்லி அந்த பூதம் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. என்னங்க, நல்ல வேளைங்க. நம்ம ஒரு வழியா அந்த பூதத்துக்கிட்ட இருந்தும் இந்த பந்தயத்துல இருந்தும் தப்பிச்சாச்சு. ஆமா சிந்தாமணி, எல்லாத்துக்கும் நம்ம பொண்ணு தான் காரணம். அவளுடைய அந்த அறிவான யோசனைனால தான் நம்ம எல்லாரும் இப்படி தப்பிச்சோம். ஆமாப்பா, இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லா விலங்குகளும் நமக்கு தான். நம்ம நிலத்திலையும் நம்ம நல்லா விவசாயம் பண்ணலாம். இப்படி எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. சந்தோஷமா விவசாயம் பண்ணி அவங்களுடைய சோளக்கதிர்களை நல்லபடியா அறுவடை பண்ணி பணக்காரங்களா வாழ்ந்தாங்க. நம்மளும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை பார்த்து பயப்படாம அந்த நேரத்துல சுயமா சிந்திச்சு நல்லா தெளிவான யோசனையோட இருந்தா நமக்கு எந்த ஆபத்தும் வராது. எந்த ஆபத்து வந்தாலுமே அதிலிருந்து நம்ம சுலபமா தப்பிச்சிடலாம்.